வெல்கம் டு லஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த கொத்தமல்லி, புதினா, கீரை இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோ பெரிய டிப்ஸ்லாம் கிடையாது. நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் வாங்க போகலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் ப்ராப்பராக அந்த அடிப்பகுதி, அந்த வேர் பகுதியை, ரூட் பகுதி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த ஸ்டெம்மும் லீஃபும் மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் நல்லா ட்ரேயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. அந்த காற்றுப்பட்டு அந்த நீர் துளி இருக்கும்ல, அவங்க சிலர் எப்படி தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஆற வச்சுடுங்க. அழகாக நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் மட்டும் எப்போது யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு, ஒரு சிலரெல்லாம் அந்த வாட்டர் கேனை பாதியாக கட் பண்ணி அதில் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த ஸ்டெம் மட்டும் படுற மாதிரி வச்சா 15 to 20 days நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்றது எனக்கு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் நம்ம இந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணுறோம். அப்படி என்னதான் இருக்குது அந்த கொரியாண்டரில் அப்படின்னு கேட்டால், நல்லா வாசனையாக இருக்கும், அது போட்டால் தான் டேஸ்ட் வரும் ரசத்துக்கு, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை? ஃபஸ்ட் ஒன், அவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி ஃப்ளேவர், அரோமா அதெல்லாம் இருந்தாலுமே மெயினாக கொத்தமல்லியில் ரிச் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளட் சுகரை பேலன்ஸ் பண்ணுது. மெடிசனாகவே அதை பார்க்கலாம். அது என்ன, வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ஜூஸாக கொரியாண்டர் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ நல்லது பாருங்கள். ஸ்கின் கேருக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கின்க்கு வந்துட்டு வெறும் கொரியாண்டர் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபேஷியல் பண்ணுவோம் பாருங்கள். இந்த கொத்தமல்லிக்குள்ளே எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது தெரியாமல் தான் சாதமா, ஜீரா ரைஸா, சாம்பாரா இறக்கும்போது கொத்தமல்லி, ரசமா இறக்கும்போது கொத்தமல்லி, சிக்கன் குழம்பா இறக்கும்போது கொத்தமல்லி, கிரில்லா வாங்கிட்டு வந்த உடனே கொத்தமல்லி அந்த ரைத்தா ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் கொத்தமல்லி சேர்க்குறோம். ஆனால் அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். எனக்கு இப்போ தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் தெரியுன்றது சொல்லுங்கள். பாருங்கள், என் பொண்ணு வேறு அச் அப்படின்ட்டா. 100 ஐஸ் 200 ஐஸ். அதே மாதிரி தான் அந்த கொத்தமல்லிக்குள்ளே இவ்வளோ நல்லது ஒளிஞ்சிட்ருக்க மாதிரி, இவ்வளோ திறமைங்க இருக்க மாதிரி, எப்போ யாருக்குள்ளேருந்து என்ன விதமான ஒரு டேலண்ட் வெளில வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். எப்படி கருத்தூசி போட்டாச்சா? ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து கடைசியாக பார்த்தா ஹெல்த் பெனிஃபிட் வரைக்கும் போயிட்டோம். ஸோ புதினாவை பற்றி இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே மொக்க போட விரும்பலை. பாய், தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.